அதாவது இன்னொரு ஓமை, அதாவது சொல்றத பாருங்க. இதே 25வது அதிகாரத்துல வெள்ளாட்டு குறித்தும் செம்மறியாடுகள் குறித்தும் இந்த இடத்துல வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊழியக்காரர்களை கூப்பிட்டு உங்களுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிங்கள் என்று சொல்லுவார். இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊழியக்காரர்களை கூப்பிட்டு அவரு உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த அக்கினியில போங்க என்று சொல்லுவார். அப்போ இது காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல பார்ப்போம், பசியா இருந்தேன், தாகமா இருந்தேன், வஸ்திரம் இல்லாது இருந்தேன், நீங்களாம் எனக்கு செய்தீங்க, அதனால வலது பக்கத்தில் இருக்கிறவங்க நீங்க சந்தோஷம் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அக்கினியில உங்களுக்காக ஆயத்தப்பட்டிருக்கிற அந்த அக்கினியில போங்க என்று சொல்லி அவர் கடிந்து கொள்றதை பார்க்கிறோம், சபிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப காரணம் என்ன சொன்னா, அவர் பசியோடு இருந்தார், வஸ்திரம் இருந்தார், தாகத்தோடு கூட அவர் இருந்த பொழுது இவங்க வந்து ஒத்தாசை இல்லை. எப்போ ஆண்டவரை நீங்க அப்படி இருந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இதுல என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இதுல பார்க்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய சித்தம் ஒன்று, மனுஷர்கள் தன்னுடைய காரியங்களை அந்த சித்தத்தின் அடிப்படையில் செய்யாம தன்னுடைய இருதய சிந்தனையின் அடிப்படையில் செய்து தன்னை முடித்து விட்டவர்களாக அவங்க தன்னை காண்பிக்கிறாங்க. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு அறியாமை. அதை தான் அந்த இடத்துல பார்க்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறோனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிற ஒரு பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பதில்லை. அவர்களும் பிசாசு விரட்டினாங்க. யாரு? அந்த ஊழியக்காரர்களும் பிசாசு விரட்டினாங்க, அந்த சபைகளும் பிசாசு விரட்டிச்சு. அவர்களும் அற்புத அடையாளம் செய்தாங்க, அவர்களும் தீர்க்க தரிசனம் உரைச்சாங்க, அங்கேயே ப்ராஃபிட்லாம் இருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல அவர் ஏன் அக்கிரம செய்காரு என்னை விட்டு அகன்று சொல்றது காரணம் என்ன? அந்த ஒரு தாளந்து வாங்கினவன பொல்லாதனும் சோம்பனமான ஊழியக்காரனே என்று சொல்லி ஆண்டவர் கடிந்து கொண்டதை ஏன் பார்க்கிறோம். அவன்கிட்ட இருக்கிறத பிடிங்கி உள்ளவனுக்கு கொடுத்தார். இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊழியக்காரர்களை அவர் வந்து அக்கினியில போடுது என்று சொன்னது காரணம் என்ன? வலது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசி சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுதான் தேவ சித்தத்துக்கும் மனுஷ சித்தத்துக்கும் உள்ள வித்தியாசம். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தின்படி ஒரு வேலையை நம்ம செய்து முடிக்கிறதுனால அந்த தேவனுடைய அந்த முழுமையை என்ன பண்ண முடியாதுன்னா கொண்டு வர முடியாது. அததான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எல்லாம் முடிந்தது, என் சுய புத்தி நான் சாயாமல் சொல்றேன், பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதன்படியே நான் செய்கிறேன் சொல்றேன். பிதா என்ன கற்பித்தாரோ அதை அப்படியே செய்து முடிச்சார். அப்ப என்ன அப்படின்னா, இன்னைக்கு தேவ சித்தம் செய்கிறதுல தேவனுடைய சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற ஒரு பிரிவினை. சபை ஒரு மாடல்ல அது காரியங்களை செய்து கொண்டு நடப்பித்து கொண்டே வருது. ஆனா தேவன் ஒரு மாடல்ல எதிர்பார்க்கிறார். ஆனபடினால இப்படிப்பட்ட இந்த ஒரு காரியங்கள் நமக்கு அது எப்படி வெளிப்பட்டு சொன்னா, தேவனுடைய ஜீவன் சபைகளை இன்னைக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி வெளிப்பட்டு சொன்னா, இது போன்ற பரீட்சையின் காலங்கள் வரும்பொழுதுதான் நமக்கு வெளிப்படுது. போன்ற பரீட்சையின் காலம் வரும்போதுதான் நமக்கு தெரியுது தேவனுடைய கிறிஸ்துவனுடைய ஜீவன் சபைகளை இல்லை என்பது. கிறிஸ்துவனுடைய சபை, கிறிஸ்தவ சபையினுடைய தரம் என்ன என்று இப்ப தெரிய வருது. ஆனபடினால இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னா, நாம் ஆண்டவர் கிறிஸ்துவுக்கு கொடுத்த அந்த ஊழியத்தை கிறிஸ்து எப்படி அவர் செய்து முடிச்சாரோ அதன்படி நமக்கு கொடுக்கக்கூடிய ஊழியங்களை செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு வரணும். சபைகள் இன்னைக்கு விழித்து கொள்ள அப்படின்னா, இனி வரக்கூடிய காலங்கள்ல நித்திய அக்கினி என்று சொன்னா என்ன அப்படின்னா, அது ஒரு அழிவு. வனாந்திரத்துல அழிஞ்சது போல, வனாந்திரத்துல மறிச்சதை போல பல ஆங்கிள் மறிச்சாங்க. வனாந்திரத்துல மறிச்சாங்க, ஒரே ஆங்கிள் மறிக்கல, பல ஆங்கிள் மறிச்சாங்க. அது மாதிரி ஒரு ஆபத்து வருவதற்குரிய ஒரு எச்சரிப்பின் வசனம் தான் இது. அதனால இன்னைக்கு சபைகள் விழித்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல வர வேண்டும். சபைகள் விழித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஊழியங்களை நான் இந்த அளவுக்கு செய்துட்டேன், நான் அந்த அளவுக்கு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்தியோட கூட இருக்கிறாங்க இடது பக்கத்துல இருக்கிறவங்க. உடனே அந்த இடது பக்கத்தில் இருக்கிற ஆட்களை பார்த்து அவர் சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், தாகமா இருந்தேன், வஸ்திரம் இல்லாது இருந்தேன், நீங்க எப்போ இருந்தீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு செய்திருக்கிறாங்க பாருங்க ஊழியத்தை. மிகப்பெரிய அளவு நான் செய்து முடிச்சுட்டேன், மிகப்பெரிய ஒரு பரிசு கொடுப்பார், மிகப்பெரிய ஒரு பாராட்டு கொடுப்பார் என்று நினைச்சிருந்த அந்த மக்களுக்கு, அந்த ஊழியர்களுக்கு, அந்த ஊழியக்காரர்களுக்கு, அந்த விசுவாசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம்.
நம்முடைய எண்ணத்தின்படி நம்முடைய சிந்தனையின்படி செய்யக்கூடியதெல்லாம் காலத்தின் கோலங்கள் வெளிப்படுத்தி காண்பிக்கிறது நம்முடைய வலிமை என்ன. அப்ப இந்த காலத்தின் கோலங்கள் வெளிப்படுத்தி காண்பிக்கிற பொழுதே நாம் என்ன ஜாக்கிரதைப்பட்டு நாம் பலனடைந்து விட வேண்டும். கிறிஸ்துவனுடைய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னு சொன்னா இது ஒரு ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை முன்னறிவிப்பா சொல்றாரு, ஒரு எச்சரிக்கை வசனம். அது மாதிரி ஆயிடும் அப்படி கிடையாது, ஒரு எச்சரிக்கிறார், ஒரு எச்சரிக்கிறார். அதனால அதுல இருந்து நம்ம தப்புவித்துக் கொள்றதுக்காக இது கடவுள் ஒரு எச்சரிப்பா கொடுத்துருப்படினால நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக கூட இருந்து நம்முடைய புயபலத்தையும் நம்முடைய யுக்தியையும் சாராம நான் இப்படியா ஓடித்து செய்துட்டேன், இந்த இடத்துல ஒரு 20,000 ஆத்துமாக்கள் வந்துருச்சு, இந்த இடத்துல 30,000 ஆத்துமாக்கள் வந்துருச்சுன்னு சொல்லி தனித்துவத்துல வளராத ஒரு தன்மை அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொண்டு வந்துடும். தனித்துவம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். தனித்துவம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம்.